கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராஜராஜ சோழனின் மனைவி பஞ்சமன் மாதேவியின் பள்ளிப்படை கோயிலில் பாதாள அறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. படையெடுப்புகளின் போது சுவாமி விக்கிரகங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை மறைத்து வைப்பதற்காக இந்த பாதாள அறை உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மங்களநாயகி சமேத ராமலிங்க சுவாமி கோயில் உள்ளது. இக்கோயில் ராஜராஜ சோழனின் 5வது மனைவியான பஞ்சவன் மாதேவி என்பவரின் பள்ளி படைக்கோவிலாகும். பஞ்சவன் மாதேவி தனது கணவரான ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் மீது மிகுந்த பாசம் கொண்டு தனது சொந்த மகனாக வளர்த்து வந்தார். பஞ்சவன் மாதேவி எங்கு தனக்கு குழந்தைகள் பிறந்தால் ஆட்சி பீடத்திற்கு போட்டிக்கு வந்து விடுவார்கள் என்பதற்காக தனக்கு குழந்தை பிறக்கக்கூடாது என்பதற்காக மூலிகையை குடித்து கருத்தடை செய்து கொண்டார். இந்த தியாகத்தை செய்த மங்களநாயகி சமேத ராமலிங்க சுவாமி கோவிலை ராஜேந்திர சோழன் அமைத்தார். சிதலமடைந்து காணப்பட்ட அக்கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இக்கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் நேற்று புதிய கருங்கல் தளம் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட போது பாதாள அறை இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அந்த பாதாள அறையை பார்வையிட்டனர். அந்த அறை முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து தொல்லியல் துறையினருக்கு இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே விழுப்புரம் அரசு கல்லூரி வரலாற்றுத்துறை பேராசிரியர் ரமேஷ் கல்லூரி மாணவர்களுடன் கோயிலுக்கு வந்து பாதாள அறையை பார்வையிட்டார். இந்த அறையின் நீளம், அகலம், ஆழம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்தார். தொடர்ந்து இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கூறுகையில், கும்பகோணம் அருகில பட்டீஸ்வரம் அப்படின்ற ஊர்ல இது பாத்தீங்கன்னா ராமலிங்க சாமி என்ற கோயில் இருக்கிறது. இந்து சமயத்துறையுடைய கட்டுப்பாடு இருக்கிற இந்த கோயில் தற்போது திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த கோயிலுடைய வடக்கு புறத்தில் ஒரு சுரங்க அறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்க அறை என்பது இந்த கோயிலுடைய விலை உயர்ந்த உலோக படிமங்களையும் இங்கே உள்ள நகைகளை வைப்பதற்கான ஒரு அறையாக இருந்த வேண்டும் என்று ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பேரரசன் ராஜராஜனுடைய மனைவியான பஞ்சவன் மாதேவிக்காக எடுக்கப்பட்ட ஒரு பள்ளிப்படை கோயில். இது எடுத்தவர் ராஜேந்திர சோழர். அவர் தன்னுடைய 7வது ஆட்சி ஆண்டில் தான் 1021 இந்த கோயிலை கட்டியிருக்காரு. ஆக இந்த கோயில் சோழ அரசிலேயே குறிப்பாக ஒரு அரசிக்கான ஒரு பள்ளிப்படை கோயிலாக இருப்பது வரலாறு சிறப்பக்கூடியது. இந்த சுரங்காவை பற்றி பல ஆய்வுகள் நம்ம செய்துட்டு இருக்கோம். இதை செய்த பிறகு இதனுடைய முழுமையான தகவலை நாங்கள் வெளியிடுவோம். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயிலில் கண்டறியப்பட்டுள்ள இந்த பாதாள அறை படையெடுப்புகளின் போது விக்கிரகங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை மறைத்து வைப்பதற்காக உருவாக்கப்பட்டவையாக இருக்கலாம் என்று தெரிவித்தார். தொல்லியல் துறையினர் ஆய்விற்கு பிறகு முழுமையான தகவல்கள் தெரியவரும் என்றும் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.